திருப்பூர். இந்த ஊர் பேர் கேட்ட உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அங்க இருக்கிற பனியன் தொழிற்சாலைகள். இந்த ஊர்ல தான் வானர அரசனான சுக்ரீவன் நிறுவி வழிபட்ட சிவலிங்கமும் இருக்கு. இது பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுக்ரீஸ்வரர் திருக்கோவில், சர்க்கார் பெரியபாளையம், திருப்பூர் மாவட்டம். இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். சுக்ரீவன் எதுக்காக இந்த மூலவரை நிறுவினார்? அனுமனும் ஏன் சுக்ரீவன் கூட இருந்தார்? இந்த கோவில் பாஸ்கர கஷேத்திரம் அப்படின்னா என்ன? இந்த கோவிலுடைய ஆகமம் கும்ப பஞ்சாரம் அப்படிங்கிற முறையில வருது. இந்த ஆகம முறைப்படி இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவிலுக்கே முன்னோடி, யுகங்கள் தாண்டிய திருத்தலம். பாசிப்பயிறு அல்லது பச்சை பயிரை மிளகாக மாற்றிய திருத்தலம். யார் மாத்தினாங்க? எதுக்காக மாத்தினாங்க? 2 நந்திகள் சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்காங்க. இதுல ஒரு நந்திக்கு காது கிடையாது. ஏன் இப்படி இருக்கு? இதை தவிர இந்த கோவில்ல இருக்கிற மற்ற சிறப்புகளையும் பார்க்க போறோம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ராமருக்கும் ராவணனுக்கும் நடக்கிற போர் இலங்கையில முடிவுக்கு வருது. ராவணன் தமிழ் மன்னன், பிறப்பால் அந்தணன், புலஸ்திய மகரிஷியின் பேரன், விஸ்ரவஸ் மகரிஷியின் மகன். அதனால ராவணனையும் ராவணனுடைய மகன்களையும் அழிச்சதுனால ராமர் உட்பட பலருக்கும் பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது. அந்த தோஷம் நீங்கிறதுக்காக தான் ராமர் ராமேஸ்வரத்துல சிவலிங்கத்தை நிறுவி பூஜை பண்ணியிருக்காரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே வரிசையில தோஷம் நீங்கிறதுக்காக சுக்ரீவனும் அனுமனும் பூஜை செய்த திருத்தலம் தான் திருப்பூருக்கு பக்கத்துல இருக்கு. லிங்கத்தை நிறுவியவர் சுக்ரீவன். அதனாலதான் இங்க இருக்க மூலவருக்கு சுக்ரீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் இருக்கு. பாஸ்கர கஷேத்திரம் சூரிய பகவானே சிவபெருமானை வழிபடும் திருத்தலம். ஒரு வருடத்துல குறிப்பிட்ட நாள் இல்லைன்னா நாட்கள்ல சூரியனுடைய கதிர்கள் நேரா மூலவர் மேல வந்து விழும். அப்படிதான் கோவிலுங்களை கட்டியிருப்பாங்க. எல்லா கோவிலும் கிடையாது. எந்த கோவிலெல்லாம் பாஸ்கர கஷேத்திரமா இருக்கோ அந்த கோவில்களுடைய அமைப்பு இது மாதிரிதான் இருக்கும். இந்த கோவிலும் பாஸ்கர கஷேத்திரம். ஆனா தற்காலத்துல எந்த துவாரத்தின் வழியா சூரிய ஒளி உள்ள வருமோ அந்த துவாரங்கள் எல்லாம் அடைச்சிட்டாங்க. ஏன் அப்படிங்கிற காரணம் தெரியல. கும்ப பஞ்சாரம் விமானத்துடைய நிழல் தரையில விழுகாதபடி கற்ற முறைக்கு தான் கும்ப பஞ்சாரம் அப்படின்னு பேரு. இது ஆகம முறையில வருது. இது சொன்ன உடனே நமக்கு எல்லாம் ஞாபகம் வர கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவில் தான். அந்த கோவில ராஜராஜ சோழன் 10ஆம் நூற்றாண்டுல கட்டியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே கும்ப பஞ்சார முறைப்படி கட்டப்பட்ட கோவில் தான் திருப்பூர்ல இருக்கு. இந்த கோவில் 8ஆம் நூற்றாண்டிலேயே கட்டப்பட்டது. இப்ப நம்ம பாக்குற கோவில் 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. தொல்லியல் துறை இங்க வந்து ஆய்வு நடத்தியிருக்காங்க. அந்த சமயத்துல இப்ப இருக்க கோவிலுக்கு அடியில ஆதி கோவிலும் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கோவில் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னமே கட்டியிருப்பாங்க அப்படின்னு தொல்லியல் துறையே பதிவு பண்ணியிருக்காங்க. யுகங்கள் தாண்டிய திருத்தலம். சுக்ரீவன் நிறுவிய லிங்கம்னு நம்ம சொல்லும் போதே திரேதா யுகத்துக்கு போயிடுது. 2வது யுகம். திரேதா யுகத்தில் வானர மன்னனான சுக்ரீவனும் அவருடைய அமைச்சர் அனுமனும் வழிபட்ட சிவலிங்கம். துவாபர யுகத்துல தேவர்களின் தலைவனான தேவேந்திரனுடைய யானை ஐராவதம் வழிபட்ட திருத்தலம். இப்ப நடக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்துல தேவர்களும் அரசர்களும் நம்மள மாதிரி இருக்கிற சாதாரண மக்களும் வழிபடக்கூடிய அரிய சிவலிங்க திருமேனி. இந்த கோவிலுக்கு இன்னொரு தலவரலாறும் இருக்கு. பாசிப்பயிறு அல்லது பச்சை பயிறு அதை எடுத்துட்டு ஒரு வணிகர் சந்தைக்கு போறாரு. அந்த சமயத்துல அவரை வழிமறைச்ச சிவபெருமான் மூட்டையில என்ன இருக்குன்னு கேக்குறாரு. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் கிட்ட எதுக்காக சொல்லணும்னு நினைச்ச வணிகர் எதுவும் சொல்றது இல்ல. ஆனா சிவபெருமான் மறுபடியும் கேக்குறாரு. அதனால அந்த வணிகர் என்ன சொல்றாரு அப்படின்னா மிளகு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா மூட்டையில பச்சை பயிறு தான் இருக்கு. சந்தைக்கு போய் மூட்டையை அவிழ்த்து பார்க்கும்போது பச்சை பயிருக்கு பதிலா மிளகு இருக்கு.
இருக்குது. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, வர வழியில ஒருத்தர் கேட்டாரு, நம்ம அவர்கிட்ட பொய் சொன்னோம் அப்படின்னு. அந்த சமயத்துல சிவபெருமான் அவருக்கு திருக்காட்சி கொடுத்து, வந்த வழியிலேயே திரும்பி போ, மிளக வச்சு பூஜை பண்ணு, உன்னுடைய மூட்டையில் இருக்கிற மிளகு எல்லாம் பச்சை பயிரா மறுபடியும் மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. எந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணணும்னு கேட்ட உடனே, நான் எங்க உரையிறனோ அங்க வச்சு பூஜை பண்ணுன்னு சொல்றாரு. அப்ப இந்த வியாபாரி கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாரு. ஆனா அவர் வந்த வழியில சிவாலயங்கள் எதுவும் இல்ல. அதையே அவர் சிவபெருமான் கிட்டயும் சொல்றாரு. அப்ப சிவபெருமான், நீ வண்டியை ஓட்டிட்டு போ, வந்த வழியிலே திரும்பி போ, நான் இருக்கிற தலம் வந்ததும் உன்னுடைய மாடுகள் தானாவே நின்னுடும், அந்த இடத்துல மிளகு வச்சு பூஜை பண்ணுன்னு சொல்றாரு. வியாபாரியும் அதே மாதிரி பண்றாரு. ஒரு இடத்துல மாடு நின்னுருது, அதே இடத்துல மிளக வச்சு பூஜை பண்றாரு. அவருடைய மிளகு பச்சை பயிரா மாறிடுது. அப்ப அந்த இடத்துல சிவபெருமான் தான் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. அந்த நிகழ்வை வியாபாரி மக்கள் கிட்டையும் அப்ப இருந்த மன்னன் கிட்டையும் சொல்லி எல்லாருடைய முயற்சியினாலும் மறுபடியும் அந்த இடத்துல கோவிலை எழுப்புறாங்க. அந்த கோவில் தான் 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட திருக்கோவில். இந்த தலத்துல 2 நந்திகள் இருக்காங்க. எதனாலன்னு பார்க்கலாம். நந்தி தேவர் சாதாரண ஒரு மாடா மாறி பக்கத்துல இருக்க வயல்ல போய் தானியங்கள் எல்லாம் சாப்பிடுறாரு. அதை பார்த்த விவசாயிக்கு கோபம் வருது. மாடை வந்து விரட்ட பாக்குறாரு. ஆனா மாடு நகர மாட்டேங்குது. விவசாயிக்கு ரொம்ப கோபம் வந்துருது. அதனால அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, மாடுடைய 2 காதுகளையும் அறுத்து விட்டுறாரு. ரத்தம் வழியுது. அதோடவே மாடு கோவிலை நோக்கி ஓடிடுது. அதுக்கப்புறம் மாடுவை பின்தொடர்ந்து விவசாயியும் வராரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, மாடு ரூபத்துல வந்தது நந்தி தேவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் விவசாயியோட குடும்பத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு காது கேட்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்கும் போது, இன்னொரு நந்தியையும் செஞ்சு வச்சு தன்னுடைய தவறுக்கு பிராயச்சித்தம் தேட சொல்லி விவசாயிக்கு சொல்லப்படுது. அதன்படி விவசாயி 2வது நந்தி ஒண்ணு செஞ்சு கோவில்ல வச்சிருக்காரு. பழைய நந்தி சில பின்னமடைஞ்சிருச்சு, காது இல்ல. அதனால அதை எடுத்துடலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த நந்தி தேவரை அங்கிருந்து மாத்த முடியல. அதனாலதான் இன்னைக்கும் இந்த கோவில்ல மூலவருக்கு முன்னாடி 2 நந்தி சிலைகள் இருக்கு. ஒண்ணுக்கு காது இருக்கும், இன்னொரு நந்தி சிலைக்கு காது இருக்காது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான தல வரலாறு இதுதான். பஞ்சபூத லிங்கங்கள் இருக்கிற திருத்தலம் இது. நிறைய சிவாலயங்கள்ல இருக்கும். ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பஞ்சபூதங்கள் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இதுல மூலவரே நெருப்பு ரூபமா அக்னி லிங்கமா இருக்கார். ஆகாய லிங்கம் இந்த கோவிலுடைய தல மரத்துக்கு கீழே இருக்கு. இதை தவிர சுற்றுப்பாதையில மத்த 3 லிங்கங்களும் இருக்கு. அதனால இந்த கோவில் பஞ்சபூத தலம் அப்படிங்கிற சிறப்பையும் பெறுது. கோவிலுடைய நுழைவாயில் தெற்கு நோக்கி இருக்கு. மூலவர் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார். இந்த மூலவர் தான் சுக்ரீவன் நிறுவிய சிவலிங்கம். இவருடைய உயரத்தை கேட்டீங்கன்னா வியப்பாயிருவீங்க. 31 அடி உயரம். இதை எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, தொல்லியல் துறை இந்த கோவில ஆய்வு பண்ணுன போது 28 அடி இன்னைக்கும் பூமிக்குள்ளதான் இருக்கு. மிச்சம் இருக்கிறத மட்டும்தான் நம்ம மூலவரா இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இந்த தகவலை எல்லாம் தொல்லியல் துறையே பதிவு பண்ணியிருக்காங்க. மூலவருக்கு பக்கத்துல சுரங்க வழி இருக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க. சுக்ரீவன் மூலவரை பூஜை செய்யறது புடைப்பு சிற்பமா இந்த கோவில்ல இருக்கு. 8ஆம் நூற்றாண்டிலேயே அதை பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. மூலவருக்கு நேர் எதிரில பத்ரகாளி இருக்காங்க. இது அரிய அமைப்பு. சனீஸ்வரர் மூலவரை பார்த்த மாதிரி தவக்கோலத்துல இருக்கார். இதுவும் காண்பதற்கு அரியது. மூலவர் சுக்ரீஸ்வரர். இவருக்கு மிளகீசர்ங்கிற பெயரும் இருக்கு. மூலவருக்கு கல்வெட்டுகள்ல இருக்கிற பெயர்கள் குரக்குத்தளி ஆடுடைய நாயனார் மிளகீஸ்வரர். குரக்குத்தளி இதுதான் இந்த ஊருடைய புராண பெயர். இன்னைக்கு சர்க்கார் பெரியபாளையம். திருப்பூர்ல இருந்து ஊத்துக்குளி போற வழியில திருப்பூர்ல இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஊர் இருக்கு. குரக்குத்தளி தவிர புராண பெயர் இன்னொன்னும் இருக்கு, முகுந்தபுரி பட்டினம். இந்த 2 பேருமே வானர அரசனோடும் அனுமனோடும் தொடர்புடையதா இருக்குது. திருப்பூர் பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த திருத்தலத்தை போய் பாருங்க.
தமிழ் புத்தாண்ட முன்னிட்டு தமிழ் கடவுள், தமிழர் கடவுளான முருகப்பெருமானுடைய ஒரு திருத்தலத்தை பத்தி பார்க்கலாம். முருகர் கருவறையில் இருக்க அதே கருவறையில் பெருமாளும் சுயம்புவா இருக்கிற ஒரு திருக்கோவிலை பத்தி பார்க்க போறோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதுதான் நம்மளுடைய கோவில். இந்த கோவில் ஊட்டியில இருக்கு. நாம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.